अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிச்சரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் க்ஷேமுழி பக்திரூபா ஸ்ரீரம்யஜாமாதிருமுனீந்திரசாசனாத் யோ மங்களாசாசன சௌப்ரபாதிகே சக்ரே பிரபத்திஞ்ச விருஷாச்சலேஷிதுः தம் வாதிபீகிருத்குரும் ஆஸ்ரயாம்யஹம். மணவாள மாமுனிகள் என்கிற ஆச்சாரியருடைய நியமனத்தாலே பிரதிபாதிபயங்கரம் அண்ணா என்கின்ற ஆச்சாரியர் திருவேங்கடமுடையானை குறித்து 4 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே முதல் ஸ்தோத்திரமாக ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம், இரண்டாவதாக ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரம் என்ற 2 நூல்களை பார்த்தோம். அடுத்தபடியாக மூன்றாவது ஸ்ரீ வெங்கடேச பிரபத்தி என்பது திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளையே உபாயமாக கொண்டு அவனுடைய திருவடிகளிலே பண்ணுகிற சரணாகதி, அதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய முக்கியமான விஷயம். அதில் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை வர்ணித்தே பல ஸ்லோகங்களை அருளி செய்கிறார். இப்பொழுது இந்த வெங்கடேச பிரபத்தி என்கிற ஸ்தோத்திரத்திலே 3வது ஸ்லோகம், அதிலே திருவடிகளினுடைய அழகை வர்ணிக்கிறார். ஆனூபுரார்ப்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரபிய சௌரவகரௌ சமசன்னிவேசௌ சௌம்யௌ சதானுபவேவனேபி நவானுபாவ்யௌ ஸ்ரீவேங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. எம்பெருமானுடைய திருவடிகளிலே புஷ்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த புஷ்பங்களுக்கு மிக்க மிக மணங்கள், அதிகமான வாசனைகள் உண்டு. ஆனால் அந்த புஷ்பங்களுக்கும் வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பெருமை, மணமூட்டும் பெருமை திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளுக்கு உண்டு என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார் என்றால், ஆனூபுர அர்ப்பித, நூபுரம் என்னால் காலிலே அணியக்கூடிய ஆபரணம், அதற்கு ஆனூபுர அர்ப்பித சுஜாத சுகந்தி புஷ்ப, நன்றாக வளர்ந்திருக்கக்கூடிய சுகந்தி புஷ்பம், நல்ல வாசனை உள்ள புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களுடைய சௌரபியத்திற்கும் சௌரபகரவ், அந்த புஷ்பங்களுடைய வாசனைக்கும் இன்னும் அதிகமான வாசனை ஊட்டுவதாக அமைந்திருப்பது திருவேங்கடமுடையானுடைய திருவடிகள் என்று சொல்லுகிறார். அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள் அதனுடைய மனத்திற்கும் மனமூட்டுகிறாப்படி இந்த புஷ்பங்கள், அதாவது எம்பெருமானுடைய திருவடிகள் அமைந்திருக்கின்றன என்று சொன்னார். அதற்கு மேலே சமசன்னிவேசௌ, அந்த 2 திருவடிகளும் ஒன்று போலவே இருக்கின்றனவா, இணை. அதாவது வலது திருவடி எப்படி இருக்கிறதோ அதே போன்று இடது திருவடியும் இருக்கிறது, ஒன்றுக்கொன்று வேறுபாடே இல்லாமல் அவ்வளவு அழகாக இருக்கிறது. சௌம்யௌ, மிக அழகான திருவடிகள். சதானுபவனேபி நவானுபாவ்யௌ, எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுதுதான் முதலிலே அனுபவிக்கிறோம் என்பது போன்ற ஒரு நமக்கு எண்ணத்தை உண்டாக்குமாம் அந்த திருவடிகள். இந்த திருவடிகளுக்கு அவ்வளவு அழகு தெரிவிக்கிறார். சதா அனுபவனேபி, சதா அனுபவனேபி என்றால் என்ன, எப்பொழுதும் அனுபவிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும். நவ அனுபாவ்யௌ, புதிதாக அப்பொழுதுதான் அனுபவிக்கிறோம் என்று சொல்லுவது போலே நம்மாழ்வார் கூட
திருவாய்மொழியிலே எம்பெருமானை பற்றி அருளி செய்கிற பொழுது என்ன அருளி செய்தார்? எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதோறும் அப்பொழுதைக்கப்பொழுதென் ஆறாவமுதமே. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி என்று எத்தனை காலம் அனுபவித்தாலும் அப்பொழுதைக்கு அப்பொழுது அவ்வப்பொழுது இப்பொழுதுதான் நான் முதலாக அனுபவிக்கிறோம் என்று சொல்லுவது போல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. அதாவது ஏற்கனவே அனுபவித்தது தானே என்று அந்த திகட்டுதலை உண்டாக்குவதில்லை. இன்னும் அனுபவிக்க வேணும் என்கிற ஆசையை உண்டாக்குகிறது. அதனால் அப்படிப்பட்ட ஸ்ரீவேங்கடேச சரணவு, அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே அல்லது ஸ்ரீவேங்கடேஷா உன்னுடைய திருவடிகளிலே சரணம் பிரபத்யே, நான் சரணமடைகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்களுக்கும் மனம் கொடுக்கக்கூடியவை திருவடிகள். சமசன்னிவேசவ் என்று ஒன்றுக்கொன்று இணையாயிருப்பவை, மிக அழகாயிருப்பவை. எத்தனை முறை அனுபவித்தாலும் போதும் என்ற திருப்தியை உண்டாக்காமல் அப்பொழுதுதான் அனுபவிக்க தொடங்குவது போல இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை உண்டாக்குபவை. அப்படிப்பட்ட திருவடிகளை நான் சரணம் பற்றுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்த ஸ்லோகம் 4வது ஸ்லோகம். அதில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானுடைய திருவடிகள் என்பவை மிக 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 மென்மையானவை. புஷ்பங்களைப் போலே மென்மையானவை என்று சொன்னாலும் கூட அப்படியே கன்றி விடுமாம். அது என்ன காரணம் என்னால், புஷ்பங்களை காட்டிலும் மென்மையுடையவை ஆகினாலே புஷ்பங்களைப் போலே என்ற அந்த ஒரு ஓமானத்தையும் கூட அது சகிக்காது என்று அப்படியாக ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். சத்யோ விகாசி சமுதித்வர சாந்திராக சௌரபிய நிர்பர சரோருக சாமியவார்த்தாம் சம்யக்ஷு சாகசபதேஷு விலேகயந்தௌ ஸ்ரீவேங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. என்ன தெரிவிக்கிறார்னால், சத்யோ விகாசி, அதெல்லாம் புஷ்பங்களுக்கு உண்டான விசேஷணங்கள். அப்பொழுதே மலர ஆரம்பித்திருக்கக்கூடிய புஷ்பங்கள். சத்யோ விகாசி சமுதித்வர சாந்திராக, மிகச்சிறந்தனவாய் இருக்கக்கூடிய புஷ்பங்கள். அதுவும் எப்படி நான் தாமரை பூவை சொல்லுகிறாருங்க. சௌரபிய நிர்பர சரோருக, சௌரபியம் மனம் நிறைய பெற்ற சரோருகம் தாமரை. அந்த தாமரையோடு இந்த திருவடிகள் சமமானது. அதாவது என்ன அர்த்தம்? இந்த திருவடிகளானவை தாமரை போலே இருக்கின்றன என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலும் கூட அது பெரிய கலகத்தை உண்டாக்கிவிடும் என்கிறார். சம்யக்ஷு சாகசபதேஷு விலேகயந்தௌ, அது என்ன பண்ணும்? அப்படி பேசினாலும் கூட உயர்ந்த முரட்டுத்தனத்திற்கு இலக்கான காரியங்களில் எழுதி வைக்கும்படி செய்யவல்ல என்று அதுக்கு அர்த்தம் காட்டுகிறார்கள். அதாவது என்ன, எம்பெருமானுடைய திருவடிகள் தாமரை போலே மென்மையாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அது பொருத்தமானது அல்ல என்கிறார். ஏனென்றால் தாமரையை காட்டிலும் மென்மையான எம்பெருமானுடைய திருவடிகளை போய் தாமரை போலே மென்மையானது என்று எப்படி சொல்லலாம் என்று அதுக்கு பெரிய ஆட்சேபம் எழுமா. அவர் நம்மாழ்வார் கூட இதை வேறு விதமாக என்ன சொல்லுகிறார்? எம்பெருமானுடைய திருமேனி என்பது எப்படிப்பட்டது என்னால் அவர் சொல்லுகிறார், சுட்டுரைத்த நண்பொன் உன் திருமேனி ஒளிவொவ்வாது. எம்பெருமானுடைய திருமேனிக்கு நன்ன சுட்டுரைத்த நண்பொன்னை கூட உபமானமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒட்டுரைத்தி உலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புற்கென்னே காட்டுமால் பரஞ்சோதி என்று அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை புகழ்வெல்லாம் இப்படி மற்ற வஸ்துக்களோடு ஒப்பிட்டு சொல்லுவதெல்லாம் கடைசியில் என்ன ஆகுன்னு கேட்டான், உன்னுடைய பெருமைக்கு அது இன்னும் குறைவைத்தான் விளைவிக்கும் என்கிறார். அதாவது கருத்து என்னவென்றால், எம்பெருமானுடைய திருவடி என்பது தாமரையை காட்டிலும் மென்மையுடையது. அப்படி இருக்கிற பொழுது எம்பெருமானுடைய திருவடி தாமரை போல மென்மையுடையது என்று எப்படி சொல்லலாம்? சொல்லக்கூடாது. அதுதான் இங்கே சொல்லுகிறார். சத்யோ விகாசி சமுதித்வர சாந்திராக சௌரபிய, எல்லாம் இந்த தாமரைக்கு உண்டான விசேஷணங்கள் இவை. அப்பொழுதே மலர்ந்திருக்கக்கூடியதாய் மிக்க மனமுடையதாய் மென்மையாயிருக்கக்கூடியதான தாமரை, அந்த தாமரைக்கு சமமானது இந்த திருவடி என்கிற வார்த்தையும் கூட அது முரட்டுத்தனமானது என்கிறார். அது என்ன பண்ணும் என்னால், சம்யக்கு சாகசபதேஷு விலேகயந்தௌ, முரட்டுத்தனத்திலே எழுதி வைக்கப்படக்கூடியது.
அதை காட்டிலும் மென்மையுடையதென்றோ திருவடிகள் என்று சொல்லி அப்படிப்பட்ட திருவடிகளை நான் சரணம் புகுகிறேன் என்று இந்த 4வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். இன்னும் சொல்ல போனால் சுந்தரபாகுஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்திலே கூறத்தாழ்வான் அவர் என்ன அருளி செய்தார் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். என்ன சொல்கிறோம்? எம்பெருமானுடைய திருவடிகள் அது சௌரபிய சௌகந்திய சுகந்தி பிகி என்ன சொல்கிறார்? திருவடிகளுக்கும் தாமரைக்கும் போட்டி ஏற்பட்டு அந்த போட்டியிலே என்ன ஆயிடுதுன்னா திருவடி வென்று விட்டதான். அதாவது தாமரையை காட்டிலும் மனம், தாமரையை காட்டிலும் மென்மை, தாமரை காட்டிலும் அழகு என்று எல்லாவற்றிலும் திருவடி வென்று விட்டது. அதனால்தான் என்ன ஆகிவிட்டது என்று கேட்டால் அந்த தாமரையானது திருவடியை சுமந்து கொண்டிருக்கிறது என்று அப்படி ஒரு ஸ்லோகத்திலே ஒரு அழகான கருத்தை அருளி செய்கின்றார். அதாவது ஏதேகி சுந்தரபுஜஸ்ய பதாரவிந்தே என்று அது திருமாலிருஞ்சோலையிலே அழகர் என்கிற எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறான். அவனுடைய பதாரவிந்தே அவனுடைய 2 திருவடி தாமரைகள், அது தாமரைக்கும் திருவடிக்கும் போட்டி ஏற்பட்டு அந்த போட்டியிலே தாமரை தோற்றது, திருவடி வென்றது. எதிலே வென்றது என்னால் அழகிலும் மென்மையிலும் வாசனையிலும் தாமரையை விட திருவடி அதிகமாக இருக்கிறபடியினாலே திருவடி வென்று விட்டதாம். அப்போ என்ன பண்ணணும்? தோற்றவன் வென்றவனை தன்னுடைய தோளிலே சுமக்க வேண்டும். அதனால்தான் எங்கு போனாலும் எம்பெருமான் ஆசனபத்மம் என்னும் ஒரு தாமரையிலே எழுந்தொழியிருக்கிறான். அப்போ அவனை அந்த தாமரையானது சுமந்து கொண்டிருக்கிறது எம்பெருமானுடைய திருவடிகளை என்று பார்க்கிறோமே. இதற்கு என்ன காரணம் என்னால் அந்த திருவடியினிடத்திலே போட்டியிட்டு தாமரை தோற்றுவிட்டபடியினாலே தான் அந்த ஆசனபத்மமாகிற தாமரை அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை சுமக்கிறது தன்னுடைய தலையாலே என்று அற்புதமான ஒரு அர்த்தத்தை சுந்தரபாகுஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் அருளி செய்தார். அதை இங்கே நாம் இந்த ஸ்லோகத்திலே சேர்த்து கொள்ளலாம். இங்கே வரும் வாசனை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சேர்த்து நாம் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது எம்பெருமானுடைய திருவடி அதற்கு ஒப்பாக தாமரையை சொன்னாலும் கூட அதுவும் கூட எம்பெருமானுடைய திருவடியினுடைய பெருமைக்கு இழுக்காகவென்றோ ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நான் சரணம் பத்துகிறேன் என்று இந்த இடத்திலே இப்படி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்கிற ஆச்சாரியர் இந்த ஸ்ரீ வெங்கடேச பிரபத்தி என்கிற ஸ்தோத்திரத்திலே மிக அற்புதமாக அருளி செய்கிறார். இன்னும் அவருடைய ஸ்லோகங்கள் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிரு முனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.